ஏனென்று சொன்னால் அவன் வீரத்தமிழ் மகன் முத்துக்குமார் தமிழ் தேசியம் அமைய வேண்டும், தமிழ் தேசியம் ஒருங்கிணைய வேண்டும் என்று நூற்றுக்கு முன்னூறாக தன் பாடுபட்ட தமிழ் குடிமகன். அதனால்தான் அந்த தமிழ் மகன் தன் மீது மண்ணனை ஊற்றி தன் உயிரையே ஆயுதமாக்கி இந்த தமிழ் தேசிய இனத்திற்கு போராடும் ஒரு நெருப்பை தந்தவன். அவன் எரித்த அந்த நெருப்பில்தான் இன்று தமிழ் தேசியமுடைய ஒவ்வொருடைய எண்ணங்களிலும் தமிழ் தேசியம் பறந்து கொண்டிருக்கிறது, அணையா நெருப்பாக எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த வீரத்தமிழ் மகன் முத்துக்குமார் எரிந்த பற்ற வைத்த நெருப்பிலே அயல் மகரந்த சேர்க்கையில் மூலம் பிறந்த திராவிடம் ஒளியட்டும், தமிழ் தேசியம் பூக்கட்டும் என்று சொல்லி கடந்த வாரம் பொதுக்குழுவிலே செந்தமிழன் சீமான் அவர்கள் ஒரு கருத்தை பதிவு செய்தார்கள், சத்தியத்தை சொன்னார்கள். அதை மட்டும் சொல்லிக்கொண்டு விடைபெறலாம் என்று நினைக்கின்றேன். இங்கே நாம் தமிழர் கட்சிக்கு வருகின்றவர்கள், ராவணன் குடிலுக்கு வருகின்றவர்கள் அறிவை சுமந்து வர வேண்டாம். ஏனென்றால் இங்கு அறிவு புகட்டப்படும். திறமையை இல்லை என்றாலும் பரவாயில்லை, ஏனென்றால் இந்த திறமை பயிற்றுவிக்கப்படும். ஆனால் ஒவ்வொரு தமிழ் மகனும் கொண்டு வர வேண்டியது தலை சிறந்த ஈரம் தோய்ந்த அன்பை கொண்டு வாருங்கள். சக தோழனையும் நாம் தமிழர்களையும் நேசிக்கின்ற ஒரு அன்பை என்னால் தர முடியாது, ஆனால் நீ கொண்டு வாருங்கள். அப்படினால் தான் நாம் தமிழர் கட்சி சக தோழர்களையும் சாதி வேதமற்ற மத வேதமற்ற ஒரு மிகப்பெரிய தமிழ் தேசம் உருவாக்க முடியும். அதனால் அன்பை கொண்டு வாருங்கள், ராவணன் குடிலுக்கு அன்பை கொண்டு வாருங்கள். நாம் தமிழர் கட்சி விரைவில் தமிழ் தேசத்தை அமைக்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். ஒரு தியாகியை ஒரு தியாகிதான் மதிப்பான் என்கின்ற வகையிலும், ஒரு வீரனை ஒரு வீரன் தான் மதிப்பான் என்கின்ற வரையிலும் நாம் தமிழர் கட்சி அவரை நினைவு கூர்ந்து வரலாற்று நெடுக பயணிக்கின்ற இந்த பாதையில் அவரை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்திக் கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் தமிழ் தேசிய இனத்திற்காக தன் தேகத்தை உருக்கி தீயில் கருக்கி இந்த தமிழ் தேசிய இனத்திற்காக தன் உயிரை தந்து மாண்டவன் வீரத்தமிழ் மகன் முத்துக்குமார். ஒரு மனிதன் இறக்கும் பொழுது உண்மையை சொல்வான், தர்மத்தை போதிப்பான். அந்த வழியில் தான் லீகல் லாங்குவேஜ், அதாவது சட்ட மொழியிலே டையிங் டிக்ளரேஷன் என்று சொல்வார்கள். 10 முறை வருவதல்ல பாடை, பதுங்கி கிடக்கும் புலியே தமிழா, செத்து மடிவது ஒரே முறை, சிரித்து கொண்டே சாக செருக்கலாம் வாடா என்ற வைரை வரிகளை நெஞ்சில் நிறுத்தி இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட தாய் தமிழ் உறவுகளுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அடிமைப்பட்டு கிடக்கும் தேசமெல்லாம் என் தேசம், ஒடுக்கப்பட்ட ஜனங்களெல்லாம் என் சொந்தம் என்று முழக்கமிட்டான் சேகுவாரா. அவனை வணங்கி இன்று அல்லது என்றாவது ஒரு நாள் விடியும் என்று ஜான் கென்னடியின் சதுக்கத்தில் முழக்கமிட்டானே ஆபிரகாம் லிங்கன், அவனை வணங்கி கொஞ்சோண்டு ரத்தம் தாருங்கள், நான் நிறைய சுதந்திரம் தருகிறேன் என்றார் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஐயா அவர்களை வணங்கி